ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம லீட் கோடோட 953 வெரிஃபைங் அண்ட் ஏலியன் டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2020 ஃபேஸ்புக்கில் அதிகமாக கேட்ட ஒரு கொஸ்டினில் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த கொஸ்டின். ஸோ ஐ ஹோப் இனி அப்கமிங்லேயும் கூட இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. சரி, ஓகே. ஸோ இப்போ வெரிஃபையிங் அண்ட் ஏலியன் டிக்ஷனரி கொஸ்டின் என்னன்னு படிச்சிடலாமா? இன் அன் ஏலியன் லாங்குவேஜ், surprisingly, they also use English lowercase letters, but possibly in a different order. நமக்கு முதல்ல டிக்ஷனரினா என்னன்னு தெரியும், கரெக்டா? ஸோ டிக்ஷனரியில என்ன ஆர்டர்ல இருக்கும்? ஸோ நம்மளோட ஆல்பபெட் என்ன, ஏல இருந்து ஜெட் வரைக்கும் இருக்கும். நமக்கு ஏல இருந்து ஜெட் வரைக்கும் தெரியும். ஏக்கு அப்புறம் என்ன வரும்? பி வரும், கரெக்டா? ஸோ இங்க பாருங்க, given a sequence of words written in the alien language and the order of the alphabet return true if and only if the given words are sorted lexicographically in an alien language. அதாவது ஒரு வேர்ட் அதாவது ஒரு அரே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அரே. ஸோ இன்புட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஈஸி. இந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தான் கொஞ்சம் டைம் ஆகும், பட் கோட் வைஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நம்ம ஃபைனலாக எழுதுகிற கோட் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ ஒரு அரே கொடுத்துட்டாங்க. அந்த அரேல என்ன இருக்கு? வேர்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு வேர்டு இருக்கு. அந்த மாதிரி எவ்வளவு வேர்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனாலதான் அவங்க வந்து ஒரு அரேல கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு வேர்டும் முதல்ல லெக்சிகோகிராபிக்கலா டிக்ஷனரி ஆர்டர் படி அரேஞ்ச் ஆயிருக்கா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இங்க நமக்கு இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஹலோ லீட் கோட் கொடுத்துருக்காங்களா? சரி, முதல்ல இதை எடுத்துப்போம். ஹலோ லீட் கோட் அண்ட் இதுதான் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஆர்டர் ஹலோ லீட் கோட் அண்ட் இந்த ஆர்டர் கொடுத்துட்டாங்க. சரி, இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எப்படி கரெக்டா இருக்கா அப்படின்னு. ஓகே, இங்க பாருங்க, இங்க ஹலோ இருக்கு, இன்னொன்னு லீட் கோடு இருக்கு. ஹலோவும் லீட் கோடும் இருக்கு. ஸோ இதுதான் ஆர்டர். அதாவது ஏலியனுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்டர் இருக்கு. இப்ப நமக்கு நம்மளோட ஆர்டர் என்ன? நம்ம நார்மலா நம்மளோட டே டு டே லைஃப்ல ஜென்ரலா நமக்குன்னு ஆல்பபெட்டிக் ஆர்டர் இருக்கு இல்லையா? என்ன ஆர்டர்? ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் அண்ட் சோ ஆன், எது வரைக்கும்? ஜெட் வரைக்கும் இருக்கு இல்லையா ஆர்டர்? இது நம்ம ஃபாலோ பண்ற ஆர்டர். பட் ஆனா இவங்க இதே ஆர்டர்ல தான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப டிக்ஷனரி எடுத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஏல இருக்கிற எல்லா வேர்ட்ஸும் ஸ்டார்ட் ஆகும், கரெக்டா? அதுக்கப்புறம் தான் பி வரும். பில இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் சில இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது நம்ம ஆர்டர். பட் ஏலியன் வந்து அதே ஆர்டர்ல தான் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஏலியனுக்குன்னு ஒவ்வொரு ஆர்டர் இருக்கு. ஸோ இதுதான் ஏலியனோட ஆர்டர், ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இப்ப நான் முதல்ல இந்த ரெண்டு வேர்டை கம்பேர் பண்றேன். இங்க ஒரு வேர்டு இருக்கு, இங்க ஒரு வேர்டு இருக்கு, கரெக்டா? அதை நான் கம்பேர் பண்றேன். அதுல ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன? ஹெச். இங்க இந்த வேர்ட்ல ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன? எல். முதல்ல இந்த ரெண்டு கேரக்டரும் ஈக்குவலான கேரக்டரா? கிடையாது. இந்த ரெண்டு கேரக்டரும் டிஃபரெண்டான கேரக்டர். சரி, இந்த கேரக்டர் ரெண்டும் டிஃபரெண்டா இருக்கு, பட் கரெக்டான ஆர்டர்ல இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். கரெக்டான ஆர்டர்னா என்னது? ஹெச் எல்லுக்கு அப்புறம், அதாவது எல்லுக்கு முன்னாடியே ஹெச் வந்துருச்சு. அப்ப இந்த ஆர்டர்ல எப்படி இருக்கணும்? ஹெச் அதுக்கப்புறம் எல் இருக்கணும். இங்க பாருங்க, ஹெச் அதுக்கப்புறம் எல் இருக்கு. அப்ப இந்த ரெண்டும் என்னது? கரெக்டான ஆர்டர்ல தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அலோ வரணும், அதுக்கப்புறம் தான் லீட் கோட் வரணும். நீங்க போய் கம்ப்ளீட்டா இந்த வேர்டவே செக் பண்ணணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது. இப்ப ஹலோன்னு எடுத்துட்டீங்கன்னா, நான் ஹலோவை செக் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டரை செக் பண்ணுங்க. ஹலோவையும் லீட் கோடையும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுல இந்த கேரக்டருமே நாட் ஈக்குவலா இருக்கு. அப்ப நாட் ஈக்குவலா இருக்குன்னா அதோட பொசிஷனை மட்டும் செக் பண்ணா போதும். அப்ப நான் வந்து இங்க ஹெச்சும் ஈயும் பாருங்க. ஹெச் இங்க இருக்கு, இ வந்து இங்க இருக்கு, ஈக்கு அப்புறம் எல் வந்திருக்கு. பட் ஆக்சுவலா எல் வந்து ஈக்கு முன்னாடியே வந்துருச்சு. அப்ப இது ஃபால்ஸ் தானே அப்படின்னு ஒரே ஒரு வேர்டை மட்டும் எடுத்து அதோட ஆர்டரை பார்க்க கூடாது. ஸோ வி ஹாவ் டு கம்பேர் வித் டூ வேர்ட்ஸ், ஓகேங்களா? வி ஹாவ் டு கம்பேர் வித் டூ வேர்ட்ஸ். அப்போ இங்க முதல்ல ஹெச்சும் எல்லுமே டிஃப்ரெண்ட் கேரக்டர். அப்ப அந்த ரெண்டோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதோட பொசிஷன் கரெக்டான ஆர்டர்ல தான் இருக்கு. ஹெச் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் எல் வரணும். ஏன்னா அப்படிதான் இங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே ஆர்டர்ல தான் இருக்கு வேர்ட்ஸ். ஸோ அப்ப அதனால இது என்னது? ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ அதனால நான் என்ன ரிட்டர்ன் பண்றேன்? ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்றேன். இதுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரூ அப்படிங்கிறது தான் வந்திருக்கும். ஆன்சர் ட்ரூ. ஓகே, இப்ப இங்க எடுத்துப்போம். இங்க வேர்டு இருக்கு, வேர்ல்டு இருக்கு, ரோ இருக்கு. வேர்டு இருக்கு, வேர்ல்டு இருக்கு, ரோ இருக்கு, கரெக்டா? சரி, இப்ப எடுப்போம் வேர்ட் வேர்ல்டு ரோ. முதல்ல இந்த வேர்டையும் வேர்ல்டையும் தானே கம்பேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது ட்ரூனா என்ன பண்ணுவோம்? இதுக்கு அடுத்த பக்கத்துல ஏதாவது வேர்டு இருந்தா அது கூட கம்பேர் பண்ணுவோம். நான் முதல்ல வேர்ட் அண்ட் வேர்ல்டு எடுத்துக்கிறேன். இதுக்கான ஆர்டர் என்னது? இதுதான் ஆர்டர். வேர்ல்ட் அண்ட் வேர்ல்டுக்கு ஆர்டர் வந்து இதுதான் அதுக்கான ஆர்டர்.
ஸோ நான் இதை மட்டும் எடுத்துட்டு போறேன், வேர்ட் அண்ட் வேர்ல்டு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஓகே, ஆர்டர் கொடுத்துட்டாங்க வேர்ட் அண்ட் வேர்ல்டுக்கு. இப்போ நான் ஜஸ்ட் எழுதுறேன். முதல்ல வேர்டு, ஒரு கேரக்டர்ல ஒரு வேர்டு வந்து வேர்டு. ஓகே, அடுத்தது வேர்ல்டு. இப்போ இங்க பாருங்க, நான் முதல்ல என்ன பண்ணுவேன், ஒவ்வொன்றா செக் பண்ணுவேன். கரெக்டா? இங்கேயும் டபிள்யூ இருக்கு, இங்கேயும் டபிள்யூ இருக்கு. அப்ப என்னது, அதோட விட்டுறலாமா? அதோட நம்ம வந்து ரெண்டு ஈக்குவலா இருக்கு, ரெண்டும் கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்குன்னு சொல்லிட முடியுமா? முடியாது. என்ன பண்ணணும், ரெண்டும் ஈக்குவல்னா நெக்ஸ்ட் அடுத்த கேரக்டருக்கு போங்க. இங்கேயும் ஓ இருக்கு, இங்கேயும் ஓ இருக்கு. சரி, ஓகே. இங்கே இப்ப இது என்னது, ரெண்டும் ஈக்குவலா இருக்குங்கிறதுனால அடுத்த வேர்டுக்கு போங்க. இங்கேயும் ஆறு இருக்கு, இங்கேயும் ஆறு இருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னது, அடுத்த வேர்டுக்கு போங்க. இங்க டி இருக்கு, இங்க எல் இருக்கு. இப்ப டிஃப்ரெண்ட் கேரக்டர் வந்துருச்சு. இப்ப இந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸ் கரெக்டான பொசிஷன்ல இருக்கான்னு செக் பண்ணுமா? இங்க எப்படி வந்திருக்கு, டி வந்திருக்கு, அதுக்கப்புறம் எல் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், டி லெஸ் தென் எல்லா பொசிஷன் படி பார்த்தோம்னா இந்த பொசிஷன் எல்லுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனா இங்க எப்படி இருக்கு, இங்க பாருங்க, இங்க எல் வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் டி வந்திருக்கு. ஆக்சுவலா எல் லெஸ் தென் டிங்கிறது தான் கிவன் ஆர்டர்ல பொசிஷன். பட் ஆனா இங்க எப்படி வந்திருக்கு, டி லெஸ் தென் எல்னு வந்திருக்கு. அப்ப இது கரெக்டா, இது ட்ரூ வருமா? ட்ரூ வராது. ஸோ நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும், ரிட்டர்ன் ஃபால்ஸ். ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ணணும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது, இதுக்கு ஃபால்ஸ்ங்கிறது தான் ஆன்சர். சரி, அப்ப இதுக்கு ஃபால்ஸ் ஆன்சர். சரி, ஓகே. இப்ப நெக்ஸ்ட் ஃபால்ஸ், இதுக்கு ஃபால்ஸ் ஆன்சர். இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் ஆர்டர், ஆர்டர் மட்டும் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் நான் இங்க போடுறேன், ஆப்பிள் அண்ட் ஆப். ஓகேவா, ஆப்பிள் அண்ட் ஆப்பிள், இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு ஃபால்ஸ் இங்க வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள் அண்ட் ஆப். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம டிக்ஷனரி ஆர்டர் படி பார்த்தோம்னா என்ன வருது அப்படின்னு செக் பண்ணலாம். இதுக்கு என்னது, ஆப்பிள் அண்ட் ஆப், இங்கே வச்சுக்கலாம். ஆப்பிள் அண்ட் ஆப், ஃபைன். ஓகே, ஸோ இங்க ஆர்டர் கொடுத்துட்டாங்க. முதல்ல என்ன இருக்கு, ஆப்பிள்னு இருக்கு. சரி, APPLE. நெக்ஸ்ட் ஆப் அப்படின்னு இருக்கு. முதல்ல நான் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, ஏ இருக்கு, இங்கே ஏ இருக்கு. ஸோ முதல்ல டிஃப்ரெண்ட் கேரக்டர் வந்தால் தான் அதோட பொசிஷனே என்னால் செக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இங்க பி இருக்கு, இங்கேயும் பி இருக்கு. ஓகே, அடுத்தது இங்க பி இருக்கு, இங்கேயும் பி இருக்கு. ஓகே, அடுத்தது என்னது, அடுத்து இங்க செக் பண்றதுக்கு எனக்கு கேரக்டர் இல்ல, பட் ஆனா இங்க எனக்கு செக் பண்றதுக்கு கேரக்டர் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இது என்னது, இந்த ஆப்ங்கிறது ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் திஸ் ஸ்ட்ரிங். கரெக்டா, ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் திஸ் வேர்டு. ஏன்னா இந்த வேர்டுல ஆப்ங்கிறது இருக்கு, அதுக்கப்புறம் தான் என்னது, சப்ஸ்ட்ரிங்னு சொல்லலாமா. இந்த ஆப்ங்கிறது ஒன் ஆஃப் த சப்ஸ்ட்ரிங். அப்போ நமக்கு டிக்ஷனரி ஆர்டர்ல எப்படி வரும், ஆப் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் ஆப்பிள் வருமா, இல்ல ஆப்பிள் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆப்னு வருமா? எப்படி நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும், ஏபி ஏபிபி ஏபிபிஎல்இ இப்படித்தானே வரும், இப்படித்தானே நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்ப ஆப்புங்கிறது ஃபர்ஸ்டே முன்னாடியே வந்திருக்கணும். ஆனா இங்க எப்படி கொடுத்துருக்காங்க, ஸோ இங்க ஆர்டர்ல ஆப்பிள் ஃபர்ஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ஆப் இருக்கு. அப்ப இந்த மாதிரி சினாரியோஸ்ல என்ன ரிட்டர்ன் பண்ணணும், ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் கரெக்டா, இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து கிரேட்டர் தென் செகண்ட் வேர்டா இருக்கு, கிரேட்டர் தென் செகண்ட் வேர்டா இருக்கு. ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி கம்ப்ளீட். ஓகே, இந்த ரெண்டும் கரெக்டான ஆர்டர்ல இருக்கு. இப்போ சப்போஸ் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ இப்போ சப்போஸ் ஒரு வேர்டு எடுத்துக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துட்டு இது பெருசா எடுத்துக்கலாம். இப்போ வந்து கரெக்டா இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. ஸோ நான் என்ன பண்றேன், முதல்ல ஒரு ஸ்ட்ரிங்கில் ஏ, அடுத்தது ஏபி, ஓகே, அடுத்தது ஏ ஆப்பிள், அடுத்தது ஏபிபிஎல். ஓகேங்களா, இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இது கரெக்டான டிக்ஷனரி ஆர்டர்ல இருக்கானா, முதல்ல ஏவை ஏபி மட்டும் எடுத்து நான் செக் பண்ணுவேன். இந்த ரெண்டையும் செக் பண்ணா எனக்கு என்ன கொடுக்கும், ரெண்டும் ட்ரூ தான், கரெக்டான ஆர்டர்ல இருக்கு, கரெக்டான ஆர்டர்ல இருக்கு. அடுத்தது என்ன பண்ணுவேன், இந்த ஏபியையும் ஆப்பிளையும் எடுத்து செக் பண்ணுவேன். இந்த ரெண்டு என்னது, ட்ரூ தான், ஏன்னா ரெண்டும் கரெக்டான ஆர்டர் தான் இருக்கு. ஏன்னா இங்கேயும் ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு, இங்கே பி இருக்கு, இங்கே பி இருக்கு. அதுக்கப்புறம் கம்பேர் பண்ண எதுவும் இல்லை. பட் ஆனா ஸ்டில் இந்த செகண்ட், அதாவது ஏபி இங்கே ஏபிபிஎல்இ அப்படின்னா இங்கே ஏ, இங்கே ஏ, இங்கேயும் பி, இங்கேயும் பி, கடைசி வரைக்கும் சேம் கேரக்டர்ல தான் இது வந்து வந்திருக்கு, டிஃப்ரெண்ட் கேரக்டர் வரவே இல்லை. பட் அதுக்கப்புறம் எனக்கு இங்க செக் பண்றதுக்கு கேரக்டர் இல்லை. அப்ப என்ன பண்ணணும், இங்க ஃபர்ஸ்ட் லென்த் கம்மியான வேர்டு தான் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் லென்த் அதிகமான வேர்டு வரணும். இது கரெக்ட் தான், இங்க லென்த் 2, இங்க லென்த் 5. ஸோ அப்போ கரெக்டான ஆர்டர் தான் இருக்கு. அடுத்தது என்ன பண்ணுவோம், ஆப்பிளையும் ஏபிபிஎல்லையும் செக் பண்ணுவேன்.
அப்ப செக் பண்ணும்போது இங்க என்ன வந்துரும்? ஃபால்ஸ் வந்துரும். ஏன்? ஏன்னா இந்த APPLங்கிறது முன்னாடி வந்திருக்கணும். ஓகேவா? APPLங்கிறது முன்னாடி வந்திருக்கணும். நான் எப்ப பொசிஷன் நோக்கி போவேன்? நீங்களே பார்க்கணும். இப்போ இந்த பொசிஷனுக்கு நான் எப்ப வருவேன்? இங்க இருக்கிற பொசிஷன நான் எப்ப பார்ப்பேன்? எப்ப எனக்கு 2 டிஃபரண்ட் கேரக்டர்ஸ் கிடைக்குதோ, கரெக்ட்டா? எப்ப எனக்கு 2 டிஃபரண்ட் கேரக்டர்ஸ் கிடைக்குதோ, அப்ப மட்டும் தான் நான் அங்க இருக்கிற பொசிஷன பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா நான் அங்க இருக்கிற லென்த்தை மட்டும்தான் பார்ப்பேன். இப்போ இங்க பாருங்க ஏபி அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க ஆப் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணா எப்படி? இங்க பாருங்க பெரிய ஸ்ட்ரிங் இருக்கு. இது ஆக்சுவலா ஆப்புங்கிறது தானே முன்னாடி வரணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நல்லா லிசன் பண்ணிக்கணும். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஏவை செக் பண்றேன், இங்கேயும் ஏ, ரெண்டு கேரக்டரும் ஈக்குவல். அப்ப அதோட பொசிஷன்லாம் நான் போய் எங்க இருக்குன்னு பார்க்க வேண்டிய தேவையில்லை. அடுத்தது இங்கேயும் பி இங்கேயும் பி, அதோட பொசிஷன்லாம் நான் போய் பார்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் என்னது? ஏ, அதுக்கப்புறம் பி, கரெக்டா? அதுக்கு இங்க ஏ இருக்கு, இங்க பி இருக்கு. அதாவது டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்தா மட்டும்தான் நான் பொசிஷனுக்கு போகணும். அப்ப என்னது? இங்க முதல்ல ஏ வந்திருக்கு, அதுக்கப்புறம் பி வந்திருக்கு. அதே ஆர்டர்ல இருக்கான்னு நான் செக் பண்ணுவேன். ஆமா, இங்க ஏ இருக்கு, அதுக்கப்புறம் தான் பி வந்திருக்கு. அப்ப இங்கே பிரச்சனை இல்லை. அடுத்தது நான் செக் பண்ணலான்னு போனா எனக்கு ஸ்ட்ரிங் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எனக்கு இங்க செக் பண்றதுக்கு எதுவும் இல்லை. பட் ஆனா இங்க சம்திங் இருக்கு. இப்பதான் நான் என்ன பண்ணணும்? லென்த் செக் பண்ணணும். கரெக்டா? இப்பதான் நான் லென்த் செக் பண்ணணும். இங்க இருக்கிறதோட லென்த் என்னவா இருக்கு? கிரேட்டர் தன்னா இருக்கு. இப்ப இது ஏன்னு இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்டுன்னு வச்சிட்டோம்னா வேர்டு 1, இது வேர்டு 2 அப்படின்னா வேர்டு 1ஓட லென்த் எப்படி இருக்கு? வேர்டு 1ஓட லென்த் கிரேட்டர் தென் வேர்டு 2ஓட லென்த்தா இருக்கு. அப்ப அதனால நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? ஐ நீட் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகேவா? ஐ நீட் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்போ ரொம்ப சிம்பிள்ங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? டைரக்டா போய் கோட் எழுதுவோம். முதல்ல அந்த பொசிஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். என்ன பொசிஷன்? அதாவது இப்போ இதுதான் சீக்வன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்போ இதுதான் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் முதல்ல இந்த பொசிஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ ஹெச்ங்கிறது 0th பொசிஷன்ல இருக்கு, எல்லுங்கிறது 1வது பொசிஷன், ஏங்கிறது 2வது பொசிஷன், பிங்கிறது 3வது பொசிஷன், சிங்கிறது 4வது பொசிஷன். அப்படி ஒவ்வொரு இதோட பொசிஷனையும் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். கரெக்டா? இங்க என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டரோட பொசிஷனை நான் ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா அப்பதான் கரெக்டான பொசிஷன் எனக்கு வரும். இப்போ ஹெச்ங்கிறது ஹெச்சோட பொசிஷன் 0, சிங்கிற பொசிஷன் 4. அப்ப ஹெச்ங்கிறது வந்து சியை விட முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டா? இங்க என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதே பொசிஷன்ல நான் முதல்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ASMAP கேரக்டர், ஒரு கேரக்டரோட பொசிஷனை ஸ்டோர் பண்ண போறோமா? ஸோ கேரக்டர் அண்ட் இன்டீஜர் HM ஈக்குவல் டு, இது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், நியூ ASMAP. ஓகே. இப்போ ASMAPல என்ன பண்ணணும்? இந்த ஆர்டரை ஸ்டோர் பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்போ ஃபார் int I ஈக்குவல் டு 0, I less than order dot length of I plus plus. இப்போ இந்த ஆர்டர்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் ASMAP டாட் புட். இப்போ இதுல யூனிக் கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த ஆர்டர் வந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்லி 26 மட்டும்தான் இருக்கும். ஏன்னா 26 ஆல்பபெட்ஸை தாண்டி இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ அப்போ டூப்ளிகேட் கேரக்டர் வருமா? இங்கேயும் ஹெச் இருக்கு, திரும்ப வேற எங்கேயாவது ஹெச் வந்து இன்சர்ட் பண்ண வேண்டியது வருமா? ஹெச்சோட பொசிஷன் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பாசிபிளே இல்லை. ஸோ இப்போ நீங்க கண்ணை மூடிட்டு அதுல இருக்கிற கேரக்டரை உள்ள புட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆர்டர்ல இருக்கிற அந்த ஆர்டர்னு இருக்கிற ஒவ்வொரு ஆர்டர்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் இல்லையா? அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரா முதல்ல எடுக்கிறோம். 0 இண்டெக்ஸ்ல என்ன கேரக்டர் இருக்கு அப்படின்னா முதல்ல அது எப்படி போடுறது? ஆர்டர் டாட் கேர் அட் ஆஃப் ஐ. இப்போ நான் அந்த கேரக்டரை புட் பண்றேன், ஆல்சோ அது என்ன இண்டெக்ஸ்ல இருக்குன்னு ஐயையும் புட் பண்றேன். அவ்வளவுதாங்க. ASMAPல புட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றேன்? ஃபார் நான் முதல்ல ரெண்டு இந்த வேர்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த வேர்ட்ஸ் அரேக்குள்ள இருக்கிற ரெண்டு அட்ஜசன்ட் வேர்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டு வரேன். ஓகே. ஸோ இஃப் ஃபார் என்ன பண்ணலாம்? int I ஈக்குவல் டு 0, I less than words டாட் length. ஓகே. -1. ஏன் -1? ஏன்னா நான் ஐயையும் I plus 1ஐயும் கம்பேர் பண்றேன். ஐயையும் I plus 1ஐயும், அப்போ -1 வரைக்கும் பண்ணும்போது எனக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன கம்பேர் பண்றேன்? இப்போ கம்பேர் ஃபங்க்ஷன் நான் இன்னும் எழுதல, பட் நான் எழுதுனா எப்படி எழுதுவேன்? கம்பேர் எதை கம்பேர் பண்ணணும்? முதல்ல ஐ வேர்ட்ஸ்ல இருக்கிற எங்கடாது வேர்ட்ஸ்ல இருக்கிற ஐ, அதாவது இப்ப இந்த வேர்ட்ஸ்ங்க இருக்கிற அறையில இந்த 0th இண்டெக்ஸையும் 1th இண்டெக்ஸையும் முதல்ல இந்த ரெண்டு வேர்டை மட்டும் எடுத்து கம்பேர் பண்ணுங்க. அதுதான் வேர்ட்ஸ் ஆஃப் ஐயையும் வேர்ட்ஸ் ஆஃப்
i plus 1ஐயும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்றதுக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த ஆர்டரும் வேணும் இல்லையா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இந்த ஆர்டரை இந்த ஆஷ் மேப்ல நான் எடுத்திருக்கேன் இல்லையா ஆர்டரை, அதையும் நான் வந்து இங்க பாஸ் பண்றேன். ஸோ அதையும் நான் கம்பேர் ஃபங்க்ஷன்ல பாஸ் பண்றேன். ஆஷ் மேப்பையும் நான் பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ கம்பேர் பண்ணி இது சப்போஸ் எனக்கு வந்து ரெண்டே வேர்டு, இதுல வந்து 10 வேர்டு கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 10 வேர்டு கூட இருக்கலாம். நான் ஜஸ்ட் இப்போ இப்படி, ஐயோ எங்கெங்கயோ ஓப்பன் ஆகுது. இப்போ ஜஸ்ட் என்கிட்ட இப்போ இப்படி இருக்குன்னு வைங்களேன். நான் ஃபர்ஸ்ட் எழுதின மாதிரி அப்ளை எழுதின மாதிரியே எழுதுறேன்னு வைங்க. ஸோ இப்போ இதுதான் வேர்ட்ஸுங்கிற அரேல முதல்ல ஏ இருக்கு, ஏபி இருக்கு, ஏபிபி இருக்கு, அடுத்தது ஏபிபிஎல் இருக்கு, ஏபிபிஎல்இ இருக்கு. அப்படின்னா நான் முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல இந்த 2 ஸ்ட்ரிங்கையும் இந்த 2 வேர்டையும் கம்பேர் பண்றேன். அதுக்காக தான் கம்பேர் ஃபங்க்ஷன்ல நான் இதை பாஸ் பண்றேன். இந்த 2ஐயும் பாஸ் பண்ணது மட்டும் இல்லாம என்ன பண்றேன், அதோட ஆர்டரையும் நான் பாஸ் பண்றேன் ஆஷ் மேப்ல. சரி, அப்போ வேர்ட்ஸ் ஆஃப் ஐ இது. இப்போ கம்பேர் பண்ணும்போது இந்த 2 வந்து எனக்கு கரெக்டான ஆர்டர்ல இல்ல. ஓகேங்களா? இந்த 2 எனக்கு கரெக்டான ஆர்டர் இல்ல. சப்போஸ் ஏவும் ஏபியும் இப்படி இருக்கிறதுக்கு பதிலா ஏபியும் ஏவையும் நான் பாஸ் பண்ணியிருந்தா என்னது, இந்த 2 முதல்ல கரெக்டான ஆர்டர்லயே இல்ல. அப்ப நான் என்ன ரிட்டர்ன் பண்ணிடணும், இந்த இடத்துலயே நான் என்னால சொல்லிட முடியும், the given words are not in a dictionary order, alien dictionary orderன்னு என்னால சொல்லிட முடியும். அப்ப நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும், I need to return false. அப்போ எனக்கு எப்ப இந்த கம்பேர் ஃபங்க்ஷன் எனக்கு ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணுதோ, இப்போ இது ரிட்டர்ன் பண்றது எனக்கு ஃபால்ஸா இருந்ததுன்னா, அதனாலதான் நான் இங்க என்னது ஃபால்ஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். ஃபால்ஸா இருந்ததுன்னா நான் என்ன சொல்லலாம், நான் கண்ணை மூடிட்டு என்னால என்ன ரிட்டர்ன் பண்ணிட முடியும், ரிட்டர்ன் ஃபால்ஸ். அவ்வளவுதான். அப்ப கம்ப்ளீட்டா எல்லா 2 அட்ஜசன்ட் வேர்டையும் நான் செக் பண்ணி எதுவுமே ஃபால்ஸ் வரல, ஃபார் லூப்பே முடிஞ்சிருச்சுன்னா ஃபைல்னா என்ன ரிட்டர்ன் பண்ணலாம், ரிட்டர்ன் ட்ரூ. அவ்வளவுதாங்க கோடு. இப்போ இது என்ன கம்பேர்னு ஏதாவது இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒன்றும் கிடையாது. நம்ம தான் கம்பேர் ஃபங்க்ஷனையும் எழுதணும். இப்போ எழுதலாமா? ஸோ பப்ளிக் கம்பேர் பூலியனை ரிட்டர்ன் பண்ணுதா? ஓகே, பூலியன் கம்பேர். ஓகே, இந்த கம்பேர் வந்து என்னது, ஸோ என்னென்ன ரிசீவ் பண்ணுது, 2 வேர்ட்ஸை ரிசீவ் பண்ணுது, வேர்ட் 1 அண்ட் வேர்ட் 2. கரெக்டா? அப்போ ஸ்ட்ரிங் வேர்ட் 1 அண்ட் ஸ்ட்ரிங் வேர்ட் 2. அடுத்தது என்னது, ஆல்சோ ஆஷ் மேப்பை ரிசீவ் பண்ணுது. ஸோ ஆஷ் மேப் கேரக்டர் அண்ட் இன்டீஜர், கேரக்டர் அண்ட் இன்டீஜர்ல இருக்கிற ஒரு ஆஷ் மேப்பையும் இது ரிசீவ் பண்ணுது. ஓகே, அடுத்தது என்னது, அவ்வளவுதான். இப்ப டைரக்டா கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், 2 வேர்ட் இருக்கா, ஸோ நான் வந்து இண்டெக்ஸ் ஐ எடுத்துக்க போறேன். ஃபார், ஓகே, ஸோ நான் இனிஷியலா என்னுடைய ஐய இன்ட் ஐ அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து எதுக்காக இப்படி நான் டிக்ளேர் பண்றேங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப 2 வேர்டை மட்டும் கம்பேர் பண்றது. ஸோ எப்படி இந்த வேர்டை மட்டும் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இதை எடுத்துக்கோங்க, ஏ பி ஏ பி, இன்னொரு வேர்டு வந்து ஏ பி பி. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ முதல்ல நான் என்ன பண்ணணும், ஃபார் ஐ ஈக்குவல் டு 0ல இருந்து வரேன். ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென். ஓகே, ஐ லெஸ் தென் எது வரைக்கும் மட்டும் போகணும், எய்தர் வேர்டு 1 டாட் லென்த் வரைக்கும் போகணும் அண்டு வேர்டு 2. இந்த 2ல எது எங்க முடியுதோ அதோட நின்றணும், வேர்டு 2 டாட் லென்த். ஓகே, நெக்ஸ்ட் ஐ பிளஸ் பிளஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ இங்க வந்து ஹலோ இருக்கு, லீட் கோட் இருக்கு. கரெக்டா? அப்போ முதல்ல எப்ப நான் வந்து இதை ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணலாம்னு வைங்களேன், ரிட்டர்ன் ட்ரூ கொடுக்கறத விடுங்க, எப்ப நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுக்கலாம், எப்போ வேர்டு 1ல இருக்கிற கேரக்டரும் வேர்டு 2ல இருக்கிற கேரக்டரும் நாட் ஈக்குவலா இருக்கும், அந்த டைம்ல மட்டும்தான் என்னால வந்து ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ண முடியும். கரெக்டா? வேர்டு 1ல இருக்கிற கேரக்டரும் வேர்டு 2ல இருக்கிற கேரக்டரும். இப்போ இங்க ஹலோ லீட் கோட்னு இருந்தனால கரெக்ட் ஆர்டர்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம ரிட்டர்ன் ட்ரூன்னு பண்ணோம், ஏன்னா இங்க ஹெச்சும் எல்லையும் மட்டும் கம்பேர் பண்ணோம். இதுவே லீட் கோட் அலோவா இருந்தா என்ன பண்ணிருப்போம், ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிருப்போம் இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணணும், முதல்ல இஃப் வேர்டு 1ஓட ஆஃப் ஐ அந்த 0th கேரக்டரும் நாட் ஈக்குவல் டு வேர்டு 2 டாட் கேர் அட் ஆஃப் ஐ. ஓகே, இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். முதல்ல எந்த 2 கேரக்டர் நாட் ஈக்குவல் டுவா இருக்கு. கரெக்டா? எந்த 2 கேரக்டர் நாட் ஈக்குவல் டுவா இருக்கு. இப்ப நான் இங்க வந்து ஏபிபி இருக்கு, ஏபிபிஎல்இ இருக்கு. இப்போ இதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகேங்களா? இதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹலோ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்க வந்து ஹலோ இருக்கு, இங்க வந்து லீட் கோடு இருக்கு. ஹலோ இருக்கு, லீட் கோடு இருக்கு. சரி, ஓகே. இதுவே லீட் கோடு இருக்கு, ஹலோ இருக்கு, ஹலோ இருக்கு. அப்ப நான் என்னது, இங்கேயும் டிஃப்ரெண்ட் கேரக்டர் கிடைச்சிருக்கு, இங்கேயும் டிஃப்ரெண்ட் கேரக்டர் கிடைச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணுவேன், அதோட பொசிஷனை போய் பார்ப்பேன். எல் வந்து இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிறதுல எல் வந்து லெஸ் தென் ஹெச்சா கிடைச்சிருக்கு.
ஓகே, எல் வந்து லெஸ் தென் ஹெச்சா கிடைச்சிருக்கு. பட் ஆக்சுவல் பொசிஷன்ல ஹெச் எப்படி இருக்கும்? ஸோ எனக்கு வந்து இப்ப எனக்கு எந்த பொசிஷன்ல இப்ப நான் அவுட்புட் எப்படி எழுதுறது? இங்க பாருங்க, அந்த 2 டிஃபரெண்ட் கேரக்டர் கிடைச்சிருந்தா நான் எப்படி எழுதுறது? அதுதான் என்னுடைய வெரி சிம்பிள். ஓகே, ஸோ ஆக்சுவல் ஆர்டர்ல வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்ப வந்து ஹெச்சுக்கு அப்புறம் தான் எல் இருக்கு. பட் ஆனா இங்க கிடைச்சிருக்கிறதுல எப்படி இருக்கு? எல் வந்திருக்கு, எல்லுக்கு அப்புறம் ஹெச் இருக்கு. அப்ப நான் எப்ப ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்றது? இந்த எல்லோட பொசிஷன், எல்லோட பொசிஷன், இப்போ இது பொசிஷன் இதுக்கு மட்டும் எழுதணும்னா 0 1 கரெக்டா? எல்லோட பொசிஷன் கிரேட்டர் தென், கரெக்டா? எல்லோட பொசிஷன் கிரேட்டர் தென் ஹெச்சோட பொசிஷன், கரெக்டா? எல்லோட பொசிஷன் 1, ஹெச்சோட பொசிஷன் 0, கரெக்டா? இந்த மாதிரி இதோட எனக்கு கிடைச்ச பொசிஷன் கிரேட்டர் தென்னா இருந்தா நான் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணலாமா? கிரேட்டர் தென்னா இருந்தா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணலாமா? ஸோ இப்போ ஹெச் பாருங்க, இதே ஹெச் எல்னு பார்த்தோம்னா ஹெச்சோட பொசிஷன் 0, இது கிரேட்டர் தென் எல்லான்னு கேட்டா கிடையாது. இது ஆல்ரெடி கரெக்டான ஆர்டர் தான் இருக்கு. ஹெச் லெஸ் தென் எல்ல தான் இருக்கு. ஹெச் கிரேட்டர் தென் எல்னு இருந்தா மட்டும்தான் நான் என்ன பண்ணணும்? ஐ நீட் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ், கரெக்டா? அப்போ இந்த இடத்துல பாருங்க, எப்ப எனக்கு ஈக்குவலா இல்லையோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் என்ன செக் பண்றேன்? இஃப் ashmap டாட் கெட் ஆஃப் அந்த w1 டாட் கேரட், அங்க ஒரு கேர் இருக்கு இல்லையா, அங்க அங்க இருக்கிறது இல்லையா அந்த கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர், ஸோ w1 டாட் கேர் அட் ஆஃப் ஐ, இங்க இந்த கேரக்டர் ashmap டாட் கெட். ஸோ இப்போ உங்களுக்கு நான் w1 டாட் கேர் இப்படிலாம் போடுறது கூட சிம்பிளா இங்க ஒவ்வொரு டைமும் கேரக்டர் ch1 ஈக்குவல் டு இப்படி கூட போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக கேரட் ஆஃப் ஐ. அதே மாதிரி கேரக்டர் ch2, இப்போ கேரக்டர் 1 கேரக்டர் 2 நம்ம ரெண்டு அந்த வேர்டுங்கிற அந்த ஸ்ட்ரிங்ல இருந்து அந்த வேர்டுல இருந்து நம்ம கேரக்டர் மட்டும் எடுக்கிறோம். ஸோ w2 டாட் கேரட் ஆஃப் ஐ. ஓகே, இப்போ இங்க என்ன செக் பண்ணலாம்? இங்க சிம்பிளா ch1 ch2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ch1 நாட் ஈக்குவல் டு ch2, ch2. ஓகே, இப்போ என்னது? ashmap டாட் கெட் ஆஃப் இந்த கேரக்டர் 1ங்கிறது எப்படி இருக்கணும்? எப்பவுமே லெஸ் தென் கேரக்டர் 2வா தான் இருக்கணும். பட் ஆனா எனக்கு கிரேட்டர் தென்னா இருந்தா நான் என்ன சொல்லலாம்? ashmap டாட் கெட் ஆஃப் கேரக்டர் 2 கிரேட்டர் தென்னா இருந்தா நான் என்ன சொல்லிடலாம்? கண்ணை மூடிட்டு ஃபால்ஸ்ன்னு சொல்லிடலாமா? ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடலாமா? ரிட்டர்ன் ஃபால்ஸ், கண்ணை மூடிட்டு என்னால் ரிட்டர்ன் ஃபால்ஸா பண்ணிட முடியும். ரிட்டர்ன் ஃபால்ஸ், அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ கோட் வந்து முடிஞ்சுதான்னு கேட்டால் கோட் முடியல. ஸோ கோட் முடியல, நம்ம ஜஸ்ட் ஒவ்வொரு கேஸா பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த கேஸ்க்கு இந்த ஹலோ லீட் கோடுக்கு இது ஓகே. இப்போ அதே மாதிரி இதை பார்க்கலாம். ஸோ ஹலோ லீட் கோடு பார்த்த மாதிரியே நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா இந்த ஆப்பிள் ஆப் இதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் இப்படி இருக்கு, ஏ இருக்கு, பி இருக்கு, பி இருக்கு, நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆப்பிள், இது ஃபர்ஸ்ட் வருது, இது இது செகண்ட் இங்க இருக்கு, அடுத்தது இங்க ஆப்பிள் இருக்கு. இப்போ இப்படி ரெண்டு வேர்டு எடுத்தனா இங்க பாருங்க, இந்த கேரக்டரும் ஈக்குவல், இந்த கேரக்டரும் ஈக்குவல். ஃபார் லூப் ஐ எது வரைக்கும் மூவ் ஆகும்? ஐ வந்து ஜஸ்ட் இந்த ரெண்டுல ஏதோ ஒரு லென்த் இருக்கலே, எது கம்மி லென்த்தோ அது வரைக்கும் தான் மூவ் ஆகும். இப்போ நான் இப்போ ஐன்னு எடுத்துக்கிறோம்னு வைங்களேன். ஸோ ஜஸ்ட் இண்டெக்ஸ் வைஸ் எழுதிக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் வைஸ் எழுதணும்னா இது 0 1 2 3 4, இங்க 0 1 2. ஐ எங்க இருந்து மூவ் ஆகும்? இங்க இருந்து வரும். முதல்ல ஐ இங்கேயும் வருது, இங்கேயும் வருது, இங்க செக் பண்ணும். ரெண்டு இதுலயும் ஐ செக் பண்ணும். ரெண்டு கேரக்டர் ஈக்குவல், அப்ப என்ன ஆகும்? ஐ மூவ் ஆகும். அப்ப இங்க 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 என்னது? ரெண்டு கேரக்டர் ஈக்குவல், அப்படின்னா என்னது? ஐ மூவ் ஆகும். ஸோ நம்ம எழுதியிருக்கிற கோடே நாட் ஈக்குவல் டு நான் மட்டும்தான் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே வரும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் இந்த ரெண்டு கேரக்டரும் ஈக்குவல். நெக்ஸ்ட் என்ன ஆகும்? ஐ மூவ் ஆகாது. ஐ மூவ் ஆகும், பட் ஆனால் அது கண்டிஷன் ஃபெயில். கரெக்டா? ஐ மூவ் ஆச்சுன்னா அது கண்டிஷன் ஃபெயில். ஐ மூவ் ஆச்சுன்னா கண்டிஷன் ஃபெயில். ஓகே, அப்போ இந்த மாதிரி கேஸ்ல நான் என்ன செக் பண்றது? இப்போ வந்து எனக்கு ஃபார் லூப்பை விட்டு வெளியே வருது, ஃபார் லூப்பை விட்டு வெளியே வருது. பட் இந்த கேஸ்ல நான் என்ன செக் பண்றது? ஃபார் லூப்பை விட்டு வெளியே வரும்போது நான் என்ன செக் பண்ணணும்? இங்க வந்து உங்ககிட்ட வேர்டு 1 இருக்கு ஆப்பிள், இங்க வந்து வேர்டு 2 இருக்கு ஆப். அப்ப என்னது? ஆப்புங்கிறது தான் முன்னாடி வரணும். இது ஆக்சுவலா ஃபால்ஸ், கரெக்டா? ஆக்சுவலா ஃபால்ஸ். ஏன் நான் ஃபால்ஸ்ன்னு சொல்றேன்? வேர்டு 1ஓட லென்த் கிரேட்டர் தென் வேர்டு 2ஓட லென்த்தா இருக்கு. கரெக்டா? ஆப்பிளுக்கு 5 லென்த், இங்க 3. ஆக்சுவலா வந்து எனக்கு எப்படிதான் வரணும்? ஆப் தான் முன்னாடி வரணும். அப்ப வேர்டு 1ஓட லென்த் வேர்டு 2 விட அதிகமா இருந்தா ஐ நீட் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். சிம்பிள். ஸோ ஃபார் லூப்பை விட்டு வெளியே வருது. அப்ப நான் என்ன செக் பண்றேன்? இஃப் வேர்டு 1ஓட லென்த் இஸ் கிரேட்டர் தென் வேர்டு 2ஓட லென்த் அப்படின்னு இருந்தா நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? ரிட்டர்ன் ஃபால்ஸ்.
இப்போ ஹலோ அண்ட் லீட் கோட் ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாமே. ஸோ இங்க வந்து ஹலோ இருக்கு, இங்க வந்து லீட் கோட் இருக்கு. ஓகே, ஸோ நான் முதல்ல என்ன பண்ணுவேன், இதை ஒரு வேர்டு ஒன்னாகவும் இதை வேர்டு டூவாகவும் நான் கொடுப்பேன். வேர்டு ஒன் அண்ட் வேர்டு டூ. அப்புறம் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு கேரக்டரா செக் பண்ணுவேன். இங்க ஹெச், இங்க எல். அப்போ இந்த ரெண்டும் வேற வேற கேரக்டரு. இந்த ரெண்டோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். கரெக்டா? இப்போ ஹெச் லெஸ் தென் எல்னு இந்த ஆர்டர்ல இருக்குன்னா ஓகே, இது கரெக்டா தான் இருக்கு, ப்ளீஸ் ரிட்டர்ன் ட்ரூ. கரெக்டா? ஒருவேளை ஹெச் கிரேட்டர் தென் எல்னு இந்த ஆர்டர்ல இருக்கு, அதாவது என்னுடைய கிவன்ல வந்து இப்ப ஏசி ஹெச் டிஎல் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன், இதுதான் என்னுடைய ஆர்டர் அப்படின்னா எப்படி வந்திருக்கு, முதல்ல ஹெச் வந்திருக்கு, அதுக்கப்புறம் எல் வந்திருக்கு. அப்போ அதே ஆர்டர்லயே இங்க இருந்ததுன்னா ஹெச் லெஸ் தென் எல்னு இருந்தா ரிட்டர்ன் ட்ரூ. அப்படி இல்லாம எப்படி ஹெச் கிரேட்டர் தென் எல்னு இல்லாம எல் ஃபர்ஸ்ட் லீட் கோடு வந்துட்டு அதுக்கப்புறம் ஹலோ அப்படின்னு வந்ததுன்னா நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம், அந்த இடத்துல ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிருங்க. அப்போ அதை நம்ம எப்படி செக் பண்றது, ஸோ எப்ப நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டரா எடுக்கிறோம் இல்லையா, நம்ம இங்க போடுறோம் இல்லையா, கரெக்டா? ஸோ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன், முதல்ல ரெண்டு கேரக்டர் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு வந்ததுன்னா எப்ப ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும்னு நீங்க எழுதிட்டீங்க. ஆஸ் மேப் இந்த கேரக்டர் ஒன்னு கிரேட்டர் தென் கேரக்டர் டூவா இருக்குன்னா, ஏன்னா நமக்கு லெக்சிகோகிராபிக்கல் ஆர்டர்னா கேரக்டர் ஒன் எப்பவுமே லெஸ் தென்னா தான் வரணும், ஒவ்வொரு கேரக்டரும் லெஸ் தென் தான் வரணும். கரெக்டா? நம்ம எத்தனை கேரக்டர் ஒரு வேர்ட்ல எத்தனை கேரக்டர் எழுதினாலும் இப்ப ஏ லெஸ் தென் பி, பி லெஸ் தென் அகைன் பி, திரும்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் போட்டுக்கலாம், திரும்ப பி லெஸ் தென் எல், திரும்ப எல் லெஸ் தென் இ, இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் லெஸ் தென் இருந்தா மட்டும்தான் தட் இஸ் லெக்சிகோகிராபிக்கல் ஆர்டர். பட் அது இல்லாம ஆர்டர் மாறி கிரேட்டர் தென் வந்தா அது என்னது, ஸோ தட் இஸ் நாட் அ லெக்சிகோகிராபிக்கல் ஆர்டர். அப்ப எல்ஸ்ல நம்ம என்ன போடலாம், எல்ஸ்ல ஐ கேன் ரிட்டர்ன் ட்ரூ. ஏன் நான் சொல்றேன், ஏன்னா ரெண்டு கேரக்டர் வேற வேற, பட் அது கரெக்டான பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கும் போது நான் என்ன சொன்னேன், ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணிருங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த எக்ஸாம்பிள் படி பார்க்கும்போது ஏபிஏ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஸோ இங்க ஏபி ஏப் ஆக்சுவலா இதுல நமக்கு என்னது, ஃபார் லூப்பை விட்டு வெளியே வருமான்னு கேட்டீங்கன்னா வராது. எப்படி வராதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா இங்க பாருங்க, ஸோ ஏபி ஓகே, இது ஒரு வேர்டு. நெக்ஸ்ட் ஆப், இது ஒரு வேர்டு. இது எப்படி ஆக்சுவலா நான் ஃபார் லூப்ல வந்து எப்படி ஒவ்வொன்றா செக் பண்றேன் அப்படின்னா ஏ ஈக்குவல் ஓகே, பி ஈக்குவல். இப்போ திரும்ப ஏ பி, இந்த ரெண்டு வேற வேற கேரக்டர் அப்படின்னா கரெக்டான பொசிஷன்ல இருக்கா ரிட்டர்ன் ட்ரூ, தப்பான பொசிஷன்ல இருக்கா ரிட்டர்ன் ஃபால்ஸ், அவ்வளவுதான். இப்போ இந்த ரெண்டு என்னது கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்கு, ஏக்கு அப்புறம் தான் பி இருக்கு, நான் மேல காமிச்ச ஆர்டர்ல ஏக்கு அப்புறம் தான் பி இருக்கு, அப்ப ஏ லெஸ் தென் பி கரெக்டான ஆர்டர்ல இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிடுவேன், இங்கேயே ஐ வில் ரிட்டர்ன் ட்ரூ. அது வந்து ஃபால்ஸ் கிடையாது, ஏ கேரக்டர் ஒன் லெஸ் தென் கேரக்டர் டூனா அதை தான் நான் இங்க எல்ஸ்ல எழுதியிருக்கேன். ஸோ எல்ஸ்ல ரிட்டர்ன் ஃபால்ஸ். அப்போ இந்த கொஸ்டினுக்கு எல்ஸ்ல ரிட்டர்ன் ட்ரூ. அப்போ இந்த ஆர்டருக்கு ட்ரூங்கிறது ரிட்டர்ன் ஆயிரும். ஃபார் லூப் இன்னும் முடியல, கரெக்டா? அந்த ஃபார் லூப் ஐட்ரேஷனே முடியல. ஸோ ஐ வில் ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் என்னது, ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், ஒன்ஸ் ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்துடுச்சு, வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் செக் பண்றேன் வேர்டு ஒன்னோட லென்த்தும் வேர்டோட டூவோட லென்த்தும். ஃபைனலா என்னது, என்னால ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு இங்கேயும் நான் கொடுக்க முடியும். ஏன்னா இதுல எந்த கண்டிஷன்லயுமே இது சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா என்னால என்ன பண்ணிடலாம், ரிட்டர்ன் ட்ரூங்கிறதையும் என்னால கொடுக்க முடியும். ஓகே, ஸோ எதுக்காக இங்க ரிட்டர்ன் ட்ரூ கண்டிப்பா கொடுத்தாகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நம்ம இங்கே ஹேண்டில் பண்றோமே அப்படின்லாம் கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களே, ஆப்பு, இங்க ஆப்பிள், கரெக்டா? ஸோ ஏ ஈக்குவல், பி ஈக்குவல், திரும்ப இந்த பி ஈக்குவல், திரும்ப இந்த பி ஈக்குவல். இப்போ ஃபார் லூப்பை விட்டு வெளியே வருது. வெளியே நம்ம என்ன செக் பண்றோம், வேர்டு ஒன்னோட லென்த் கிரேட்டர் தென் வேர்டு டூவோட லென்த்தான்னு பாக்குறோம். இல்ல, வேர்டு ஒன்னோட லென்த் லெஸ் தென் வேர்டு டூவோட லென்த் தான். அப்ப இதுக்கு ஆக்சுவலா என்ன ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். அப்ப இது கிரேட்டர்னா இருந்தா மட்டும்தான் நான் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவேன், மற்ற டைம் எல்லாம் ரிட்டர்ன் ட்ரூ தான். ஸோ மற்ற எல்லா கேஸ்க்கும் ரிட்டர்ன் ட்ரூ தான். ஓகே, வேற ஏதாவது இங்க வந்து ஐ லெஸ் தென் I less than word w2.length. ஸோ வேற என்னது, வேற எந்த கேஸும் இல்ல, ரன் பண்ணி பார்க்கலாம் இந்த எரர் வருதான்னு. ஓகே, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் திஸ் கொஸ்டின். சப்போஸ் இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye, take care.